மெத்தட்ஸ்ல சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் நம்ம குழந்தைங்க கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போதே ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். புக்ஸ் காமிச்சோ சார்ட்ஸ் காமிச்சோ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக அவங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருக்கட்டும், ஆனா ஒரு 3 வயசுக்கு மேல நம்ம கரெக்டா இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப எஃபெக்டிவா பயனுள்ள முறையில கத்துக்க முடியும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் A to Z வரைக்கும் ஓரலா சொல்லிக் கொடுத்துருங்க. ஏபிசிடி பாட்டுல அதை வச்சுட்டு ஓரலா சொல்லிக் கொடுத்துருங்க. அப்புறமா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு லெட்டரை ஒரு வாரத்துக்கு சொல்லிக் கொடுங்க. தொடர்ந்து அதே லெட்டரை சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல அந்த லெட்டருக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி கொடுக்கணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா எல்லா லெட்டர்ஸையும் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸை வந்து எழுதி ஒரு சார்ட்ல எழுதி கம் போட்டு மணல் ஒட்டி வச்சிருங்க. எந்த லெட்டர் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்களோ அந்த லெட்டரை டெய்லி ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. அப்புறமா அவங்க அந்த லெட்டரை கையில பிடிச்சி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி மேக்னெட்டிக் லெட்டர்ஸாவோ அல்லது வுட்டன் லெட்டர்ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. அதையும் கொடுத்து அவங்களுக்கு விளையாட கொடுங்க. அப்புறம் கிளேல அந்த லெட்டர்ஸை செஞ்சு காமிங்க. தரையில எழுதி வச்சு அதுக்கு மேல நடக்க சொல்றது, கார் ஏதாட்டும் ஓட்டி விளையாட சொல்றது, திரும்ப அந்த லெட்டர்ஸை வரைஞ்சி அதுல ஏதாட்டும் படம் வரைஞ்சி காட்டுறது, கலரிங் பண்ண வைக்கிறது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி மாதிரி பேப்பர்ல கட் பண்றது, ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லி அவங்களுக்கு அந்த லெட்டரை சொல்லி கொடுங்க. ரைட்டிங்க்கு முதல்ல லோயர் கேஸ்ல இருந்து ஆரம்பிங்க. அப்பர் கேஸ் வந்து ஈஸியா எழுதிடுவாங்க. அதனால லோயர் கேஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு அந்த லெட்டரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. எப்படிலாம் கொடுக்கலாம்னா எல்லா லெட்டர்ஸையும் எழுதி வச்சுட்டு நீங்க சொல்லி கொடுக்குற லெட்டரை கரெக்டா சர்க்கிள் பண்ண சொல்லுங்க, கலர் பண்ணி தர சொல்லுங்க. தரையில எல்லா லெட்டர்ஸையும் எழுதி வச்சுட்டு அதுல ஜம்ப் பண்ண சொல்லுங்க. எல்லா லெட்டர்ஸையும் ஒரு பவுல்ல எழுதி போட்டுட்டு அதை கரெக்டா பிக் பண்ணி தர சொல்லுங்க. வித்தியாசமா குட்டி குட்டியா அழகா உங்களுக்கு விளையாட்டு போக்கிலேயே செய்ய சொல்லுங்க. சைட் பை சைட் குழந்தைங்களுக்கு லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை ஃபோனிக் சவுண்ட் மூலமா சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற சாங்கில் என்னென்ன பிக்சர்ஸ் வருதோ அந்த பிக்சர்ஸை மட்டும் வரைஞ்சி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி வாசிக்க சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஃபோனிக் சாங்ல வர பிக்சர்ஸ் எல்லாம் ஹேட் மாடல்ல செஞ்சு அந்த லெட்டரையும் அந்த பிக்சரையும் அந்த ஹேட்ல வரைஞ்சி அவங்களுக்கு மாட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு மூலமா சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறமா கையில பேண்ட் மாதிரி அந்த லெட்டர்ஸையும் பிக்சரையும் வரைஞ்சி பேண்ட் மாதிரி மாட்டி விட்டு அவங்கள டெய்லி பாட சொல்லலாம். இப்படி ஃபோனிக் சாங்கையும் டிஃப்ரெண்டா நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு லெட்டர்ஸை சொல்லிக் கொடுக்கும் போதே அந்த லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுற பிக்சர்ஸ் எல்லாம் பாட்டு மூலமாவே சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே பாட்டு மூலமா சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க ஹாப்பியா ஜாலியா ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே கத்துப்பாங்க. இந்த வீக் என்ன லெட்டர் சொல்லிக் கொடுக்க போறீங்களோ அந்த லெட்டரையும் அந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சார்ட்ல ஒட்டி வால்ல ஒட்டி வச்சிருங்க. உங்களால மேக்ஸிமம் எவ்வளோ பிக்சர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ நேம்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நேம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்ட சொல்லுங்கள். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவங்களையே ஈஸியாக வரைஞ்சி பழக சொல்லுங்கள். அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சொல்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற திங்ஸை கரெக்டாக பிக் பண்ண சொல்லுங்கள். ஒரு லெட்டர் சொல்லி அந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற திங்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வைக்க சொல்லுங்கள். ஃபிளாஷ் கார்ட்ஸ் மூலமா பிக்சர்ஸ் அவங்களுக்கு நல்லா சொல்லி தர முடியும். அப்புறமா பசில்ஸ் வச்சு விளையாட கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த லெட்டர்ஸ்க்குள்ள பிக்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது எல்லா பிக்சர்ஸையும் சேர்த்து ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஈஸியா ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எல் சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்குரிய பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. ஒரு ஆட்டுக்காக அவனோட ஆடுகள் எல்லாம் மேய விட்டுட்டு இருக்கான். அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் புல்ல சாப்பிட்டுட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு ரொம்ப லாங்கா போயிட்டே இருக்குது. ஆட்டுக்காரன் கவனிக்கவே இல்லை. அது ஒரு காட்டுப்பகுதி. அங்க ஒரு சிங்கம் இந்த ஆட்டுக்குட்டி இலைகளை சாப்பிட்டுட்டு இருக்கத பாத்துருச்சு. இவன் அப்பதான் இவன் ஆட்டுக்குட்டியை தேடுறான். உடனே கையில விளக்க எடுத்துட்டு ஆட்டுக்குட்டிய தேடிட்டே இருக்கிறான். கொஞ்ச தூரத்துல பார்த்துட்டான் ஆட்டுக்குட்டிய. அங்க சிங்கம் ஆட்டுக்குட்டிய கடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்துருச்சு. இவன் என்ன பண்ணா அவனோட விளக்குல இருந்து லைட் அடிக்கிறான். லைட்டை பார்த்து வெளிச்சத்துல சிங்கம் பயந்து ஓடிடுச்சு. இவன் ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு குட்டிய கதை சொல்லும் போது இதுல அவங்க லயன், lamp, லைட், லாக், லீஃப் இந்த மாதிரி இத்தனை 6 வார்த்தைகளை கத்துக்கிடுவாங்க. இப்படி நீங்க எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஒரு குட்டி குட்டியா ஒரு கனெக்ட் பண்ணி
அவங்களுக்கு ரொம்ப கரெக்டா மீனிங் இருக்கணும்னு இல்லை, ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிக்சரை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிக்சரோட நேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு பிராக்டிஸ் கொடுங்க. இது எப்படி கொடுக்கலாம்னா, நீங்க பிக்சரை காமிச்சு சொல்லி கொடுக்காம இப்போ அந்த பிக்சரோட வேர்ட்ஸை காமிச்சு நேமை காமிச்சு சொல்லி கொடுங்க. ஆனா ஸ்பெல்லிங் சொல்லி கொடுக்க கூடாது, வெறுமனே அந்த வேர்டை சைட் வேர்ட்ஸா வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறமா பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு அதோட நேமை எழுதி வச்சு அவங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லுங்க. இதுல நிறைய பிக்சர்ஸையும் நிறைய நேம்ஸையும் ஈஸியா சொல்லி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா பிக்சரை வரைஞ்சி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிக்க சொல்லுங்க. வேற ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல நேம்ஸையும் எழுதி பிக்சரையும் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. அல்லது நேம் எழுதி வச்சுட்டு கரெக்டா திங்ஸ் என்னது அதை எடுத்துதா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுக்கணும், இன்ட்ரெஸ்டாவும் சொல்லி கொடுக்கணும். டெய்லி இவ்வளோ மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணி சார்ட்லாம் செஞ்சுதான் சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி முடியுமோ, குழந்தைங்க நீங்க எப்படி சொன்னா இன்ட்ரெஸ்டா கேட்பாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸ்ல சொல்லி கொடுங்க. ஒரு ½ அன் ஹவர் டெய்லியும் சொல்லி கொடுத்துருங்க. நீங்க வெளியே போகும்போது ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது இந்த லெட்டர்ஸ் கூட ரிலேட்டிவா இருக்கிற பொருள் எல்லாம் காமிச்சு சொல்லி கொடுங்க. மேத்ஸ் சொல்லி கொடுக்கும்போது இப்போ அங்க 1 2 3 சொல்லி கொடுக்குறீங்கன்னா இங்க ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னீங்கன்னா இந்த ஆப்பிளை வச்சு அங்க கவுண்ட் பண்ண சொல்லி கொடுங்க. இப்படி உங்களை சுத்தி இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தப்படுத்தி சொல்லும்போது அவங்க இன்னும் பயனுள்ள முறையில கத்துப்பாங்க. எதெல்லாம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, A to Z சொல்லி கொடுங்க. ஒன்ஸ் A to Z ஃபுல்லா சொல்றாங்கன்னா பேக்வர்ட்ஸ்ல Z to A சொல்றதுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ எதுக்கு அடுத்து எந்த லெட்டர் வரும்னு அவங்க ஈஸியா ஆர்டர் ஞாபகம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லெட்டரை எழுதுறதுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. அந்த லெட்டரை நல்லா ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுங்க. அப்புறமா அந்த லெட்டர்ஸ்ல உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. அதுக்கு நிறைய கிராஃப்ட் அண்ட் ஆக்டிவிட்டி கொடுங்க. அதுக்கப்புறமா அந்த பிக்சர்ஸோட வேர்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியா ஆல்பபெட்ஸை எஃபெக்டிவா கத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.